சிவராத்திரினா ராத்திரி முழுக்க கண் விழிச்சிட்டு அப்பனே சிவனே நீயே கதின்ட்டு இருக்கணும். அப்படி ராத்திரி முழுக்க கண் விழிக்க முடியாதவங்க இந்த ஒரு நேரத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இரவு முழுவதும் கண் விழிக்க முடியலைனாலும் கூட இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கண் விழித்து சிவபெருமான வேண்டினாலே அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கண் விழிக்க நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. தான் என்ற அகம்பாவம் அறவே இருக்கக்கூடாது. முழு மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும். சிவனே நீயே கதின்ட்டு இருக்கணும். ஏன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஏற்பட்ட அகந்தியை நீக்க எம்பெருமான் தீப்பிளம்பாக எழுந்து லிங்கோத்பவனாக காட்சி கொடுத்தது இந்த நேரம்தான். எல்லா சிவாலயங்களையும் 4 கால ஜாம பூஜைகள் நடைபெறும். அதுலேயும் 3ஆம் கால ஜாம பூஜை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தில் தான் எம்பெருமான் ஈசன் அக்னி பிளம்பாக உருவெடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அம்மை பார்வதி உமை சிவலிங்கம் அமைத்து ஈசனை வணங்கியதும் அந்த நேரத்தில் தான். அதனால தான் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆம் கால ஜாம பூஜை நள்ளிரவு 12:16 1:06 மணி வரைக்கும் தான். இந்த நேரத்தில் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணுங்க. போக முடியாதவங்க வீட்டிலே இருந்துட்டு ஓம் நம சிவாய் என்னும் மந்திரத்தை சொல்லி வில்வ இலையால் பூஜித்தால் சிவபெருமான் அனைத்து சகல செல்வங்களையும் தந்து நம் வாழ்வில் பல கோடி புண்ணியங்களையும் தருவார்னு ஐதீகம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.